ஆகாகு. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி, சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை விடவும் பெரியவர்கள். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை ஆசீர்வதித்தார். கர்த்தர் எரேமியாவை ராஜாவை விட பெரியவராக உயர்த்தினார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா 1:9-10. சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருந்தாலும், சாமுவேல் அந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், சாமுவேலே சவுலை விட பெரியவராய் இருக்கிறார். சாமுவேல் ஆகாகை கர்த்தருக்கு முன்பாக துண்டித்து போடுகிறார். சவுல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை தன்னிடத்தில் கொண்டு வந்து வைத்திருந்தார். சவுல் ஆகாகை கொல்லவில்லை. ஒருவேளை தன்னைப் போல ஆகாகும் ஒரு ராஜாவாய் இருக்கிறார் என்று நினைத்து சவுல் அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை கொல்லாமல் விட்டிருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆகாகும் சவுலைப் போல ஒரு யுத்த மனுஷன். ஆகாகு இதுவரையிலும் சவுலின் பட்டயத்திற்கு தப்பித்திருக்கிறார். ஆகாகின் பார்வையில் சவுலை விட சாமுவேலே நல்லவராக தெரிகிறார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. சாமுவேலின் கையில் பட்டயம் இருக்காது, ஆகையினால் தன் உயிருக்கு ஆபத்து இருக்காது என்று ஆகாகு நினைக்கிறான். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆகாகை சாமுவேலிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆகாகும் மிகவும் சந்தோஷமாய் சாமுவேலிடத்தில் வருகிறான். மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்று ஆகாகு சொல்லுகிறான். சாமுவேல் வயதில் முதிர்ந்தவர். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சமாதானத்தின் மனுஷன். ஆகையினால் சாமுவேல் மூலமாய் தனக்கு மரணம் வராது என்று ஆகாகு நினைக்கிறான். ஆகாகின் மீது உண்டான தெய்வீக கோபாக்கினையை சாமுவேல் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனங்களில் அமலேக்கியரிடம் கொள்ளையிட்ட கொள்ளைப் பொருட்களை பற்றி ஒன்றும் கூறப்படவில்லை. ஒருவேளை கொள்ளைப் பொருட்களை ஜனங்கள் வைத்துக் கொள்வதற்கு சாமுவேல் அனுமதி கொடுத்திருக்கலாம். சாமுவேலிடம் வரும்போது தனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆகாகு நினைத்தான். ஆனால் சாமுவேலோ கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டார். சாமுவேலோ ஆகாகின் பாவங்களையும் அவனுடைய முன்னோர்களின் பாவங்களையும் அவனுக்கு முன்பாக எடுத்துச் சொல்லி அவனை துண்டித்து போடுகிறார். சாமுவேல் ஆகாகிடம், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லுகிறார். சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போடுகிறார். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போகிறார். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விடுகிறார். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் சவுலை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக ஆக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். ராமா சாமுவேலின் சொந்த ஊர். ராமாவுக்கு போன பின்பு சாமுவேல் சவுல் ராஜாவிற்கு ஊழியம் செய்யவில்லை. சாமுவேல் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே சவுல் கர்த்தரால் புறக்கணித்து தள்ளிவிடப்பட்டவராகவே இருக்கிறார். சாமுவேலும் சவுலை பார்க்கும்போது அவரை ராஜாவாக பார்க்காமல்
அவரை கர்த்தரால் புறக்கணித்து தள்ளிவிடப்பட்டவனாகவே பார்க்கிறார். சாமுவேல் சவுலை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த ஊராகிய ராமாவுக்கு போகிறார். ஆனாலும் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். சவுல் சௌந்தரியமுள்ளவர், அவர் நல்ல யுத்த வீரர், அவருக்கு நல்ல எதிர்காலம் இருந்தது. கர்த்தர் அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்தெடுத்தார், அவரை உயர்த்தினார். ஆனால் சவுலோ தனக்குத்தானே தீங்கு வரவழைத்துக் கொண்டார். சவுல் தன்னுடைய மதியீனத்தினால் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார். சாமுவேல் இதை நினைத்து பார்த்து சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார்.